தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். விருப்பம் இருந்தால் விஜய் அவர்களுடைய ஸ்கூலில், விஜய் வித்யாசரம் ஸ்கூலில் சேர்த்திப்பாங்களா? பணம் இருந்தால் தான் சேர்த்திப்பாங்க. நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. உங்களோட தமிழக வெற்றி கழக கட்சி எளிய மக்களுக்கான கட்சின்னு நீங்களே சொல்றீங்க. எளிய மக்கள் 2 லாங்குவேஜும், பணக்கார மக்கள் 3 லாங்குவேஜும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே பார்ஷியாலிட்டி காட்டுறீங்களே. வாட்ஸ் திஸ் ப்ரோ? வை ப்ரோ? இட்ஸ் ரியலி ராங் ப்ரோ. பிரைவேட் ஸ்கூல்ல 3 லாங்குவேஜ் படிக்கலாம், அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 லாங்குவேஜ் தான் படிக்கணும், 3ஆவது ஒரு லாங்குவேஜை கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ற விஜய் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க ஒரு சிறந்த தலைவரானு நீங்களே சொல்லுங்க ப்ரோ. உங்க பாணியிலே ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ. அதாவது அரசியல் பாணியில ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது உங்க ஸ்கூல்ல, விஜய் வித்யாசரம் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 3 லாங்குவேஜ் படிக்கலாம், உங்க பையன் 3 லாங்குவேஜ் படிக்கலாம். அதுவே உங்க தொண்டர்கள் படிக்கக்கூடிய, ஏழை மக்கள் படிக்கக்கூடிய, நடுத்தர மக்கள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 லாங்குவேஜ் தான் படிக்கணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி ப்ரோ. பதில் சொல்லுங்க ப்ரோ. 3ஆவதா ஒரு மொழியை மாணவர்கள் கற்கிறத பிரச்சனைன்னு சொல்ற விஜய், அதுவே பிரைவேட் ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் 3ஆவது ஒரு லாங்குவேஜ் கற்க கூடாது, அது பிரச்சனைன்னு சொன்னாரு அப்படின்னா அது சரி. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல, அதாவது அவருடைய ஸ்கூல்ல 3ஆவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாமா, அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல 3ஆவது ஒரு லாங்குவேஜ் கற்க கூடாதுன்னு சொல்றாரு. இது நியாயமா? என்ன ஒரு பார்ஷியாலிட்டி ப்ரோ? நீங்க ஃபாலோ பண்றது அம்பேத்கர் பெரியார் அவர்களை ஃபாலோ பண்றீங்க, மிக சிறப்பான ஒரு விஷயம். ஆனா உங்ககிட்ட சமத்துவம் என்பது இல்லை. ஏன் அப்படின்னு